இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். டே வந்து எனக்கு 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக ஃப்ளோரில் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு தான் பார்க்க போகிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து வழிபாடு பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நைட்டி தான் போட்டிருந்தேன். உடனே ஹஸ்பண்ட் வந்து ஏன் சாரீ வியர் பண்ணலையான்னு கேட்டாங்க. நிறைய ஒர்க் இருக்குது, 10:30 போல் தானே வந்து பூஜா பண்ண போகிறோம், ஸோ அந்த டைம் வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஆடி கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்கு காத்துட்டுருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் குட்டி கிருஷ்ணரோ ராதையோ இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த வழிபாடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். டைமும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலவாசல் மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். ரொம்பலாம் வந்து பெருசாக போடலை. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் டிமார்ட் போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து லீவ் இருக்குது, ஆனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அம்மா வீட்டில் தான் விநாயகர் சதுர்த்தி எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அம்மா கூட மட்டும்தான் நான் போக போகிறேன், அம்மா தான் வாங்க போகிறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறது என்னென்னா, ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டையும் இப்படி பார்த்துக்கிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா கூடவே வந்துட்டு நம்ம கூட யாராவது ஹெல்ப்பிங்க்கு இருந்தாங்கனாலே போதும். அதாவது நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டை, நீ இதை பண்ணு போ, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே நாங்களே பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து வேக்யூம் ஃபுல்லாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக வீடுமே வேக்யூம் அவங்க தான் பண்ணாங்க. வீட்டு வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாலே போதும், ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோவா யாருக்குமே இருக்காது. கிருஷ்ணருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு ஆசை தான், ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே கலந்த சுண்டல் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு அடுப்பில் வந்துட்டு பருப்பு பாயாசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு அடுப்பில் வந்து வடை தான் பண்ண போகிறேன். மசால் வடைக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வடை உள்ளே போடும் போதே வந்துட்டு கடாயில் ஒட்டிருச்சு. சரியா எண்ணெய்க்குள்ளே போடலை. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேட்செல்லாம் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். சின்ன கடாய் வேறையா, உள்ளே வடை போடுறதுக்குள்ளே எண்ணெய் தெரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய்லாம் தெரிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பருப்பு பாயசம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேட்சை வந்து விட்டுட்டேன், தீஞ்சிருச்சு. அச்சச்சோ என்னடா இது, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வடை ஒட்டிருச்சு, அதுக்கப்புறமா தீஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரே வந்து இல்லை நீ அங்கே பாரு நான் இங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்ச் மட்டும் தான் தீஞ்சிருந்தது, நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருந்தது. சரி ரே வந்ததுக்கப்புறம் வடையை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போயிட்டு பாயாசத்துக்கு வந்துட்டு தேங்காய் துருவணும். அவங்க உடச்செல்லாம் வச்சுட்டாங்க, நான் போயிட்டு பால் மட்டும் எடுக்கணும். இப்போது தேங்காய் பால் வந்து ஒரு கப் நல்லா திக் பால் எடுத்திருந்தேன், இன்னொரு கப்பு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்திருந்தேன். சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது, நம்ம சாமிக்கு வந்துட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் தான் என்ன பண்ணியிருக்கோன்றதே நமக்கு தெரியும். ஆனால் எப்போல்லாம் நான் சாமிக்கு பண்ணுறனோ இது வரைக்கும் ஒரு குறையும் வந்ததில்லை. அதே மாதிரி தான் என் மனசில் வந்துட்டு நினச்சிட்டே தான் ஒன்றுத்தையும் ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு பாயாசம் இறக்குனதுக்கப்புறம் கேசரி தான் பண்ணியிருந்தேன். நான் சொல்ல சொல்ல ரே தான் வந்து சைடில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேசரி பவுடர்லாம் எதுவுமே போடாமல் வெள்ளையாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் கேசரி. கேசரி ரெடி ஆகிடுச்சு வா பூன்னு கூப்பிட்டாங்க, வந்து தான் பார்த்தேன். நல்லா வந்து குக் பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா கிளறி விட்டுட்டு ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணரோட கால் தடம் போடலான்னு சொல்லி வந்திருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி பண்ணணும்னு தெரியல. கரெக்டாக அம்மாவும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அம்மா சொன்னாங்க இப்படி தான் பண்ணணுங்கிறதுனால நான் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். நானே வந்து கரெக்டாக தான் வச்சுட்டு வந்திருந்தேன். சரி அம்மா நீங்கள் ஒரு கால் தடம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இல்லை பூ நீயே நல்லா தான் பண்ணுற, அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு கால் தடவை வைங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணு நான் சொல்லும் போது கொடு அப்படின்னாங்க. சரின்னு அவங்களுக்காக நான் வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் அம்மா வைக்க போகிறாங்க. அம்மாவோட கை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆனாலும் இல்லை எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கிருஷ்ணருக்காக பண்ணதை பார்ப்போம். வெள்ளை கலர் கேசரி பண்ணியிருந்தேன், மசால் வடை, பருப்பு பாயாசம், சுண்டல் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து சீடையும் முறுக்கும் மட்டும் கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். பூஜா வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்காக நான் வந்துட்டு வெளியிலேருந்து காமிச்சிட்டு வந்திருந்தேன். பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய் 5 வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் மோர் வைக்கவே இல்லை, 4 மட்டும் வச்சுருந்தேன். இதுதான் என்னுடைய குட்டி பூஜா ரூம். என்கிட்ட குட்டி கிருஷ்ணரோட ஃபோட்டோஸ் கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு தான் பூஜா கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மனசு ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவர்லோடட் மாதிரி வயிறும் ஃபுல்லாகிடுச்சு, மனசும் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கிளம்பி டிமார்ட்டுக்கு போயாச்சு. டிமார்ட்டில் எப்போவுமே போனால் ஒரு 4 செக்ஷன் தான். கிராசரி ஐட்டம் வாங்குவோம், அவ்வளோதான். கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி தான் அம்மா வாங்கட்டும் நம்ம போய் சுற்றி பார்க்கலான்னு சொன்னேன். ஏன்னா அம்மா நானும் வர வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட்சாக போய் பார்த்துட்டு இருந்தோம். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம நிறைய வாங்கியாச்சு, சும்மா நான் வந்து பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தேன். அம்மா வந்து இந்த ஃப்ளவர் பாட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து நர்சரி போயிருந்தோம்ல, தம்பி வந்து கொஞ்சம் செடி வாங்கியிருந்தான், அதனால தான். அதே மாதிரி நான் இந்த பாக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வந்து காத்துட்ருக்கேன். ஏன்னா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், வீலும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா பெரிய பாக்ஸாக இருந்தது, 1100 போட்டிருந்தாங்க. இதை விட சின்ன பாக்ஸாக இருந்தால் வாங்கியிருப்பேன், பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லேடிஸ் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால நான் எதுவுமே வாங்கலை. இங்கே நானும் அம்மா மட்டும்தான் வந்திருந்தோம். மற்றவங்க எல்லாருமே வீட்டிலேருந்து குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக வரவங்களாம் இந்த டாலெல்லாம் வாங்காமல் போகவே முடியாது. அங்கங்கே ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிடில்லே வந்துட்டு சின்ன சைஸ் பாக்ஸும் பார்த்துருந்தேன், 500 ருபீஸ் போட்டிருந்தது, வாங்கியாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் செக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.